எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து சிட்டியவே கலக்கிட்டியா. இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உத, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. நான் இருக்க உனக்கு. கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். ஆர்டர் ரெடி பண்ணுங்க. So, make a note. As per the special order of the Home Minister, Mr. Durai Singh, Inspector of Police, has been appointed as the Assistant Commissioner of Police. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. Alright? Hey! Tinnai tindum kadiravan, endai ellai taandum katrivan, kaattai erikkum neruppivan, kai pattal kodikkum neerivan. Everybody listen, he's on a mission. You can never stop him, he's a human tornado. Everybody listen, he's got the right decision. You cannot mess with him, not even with the shadow. Singam, Singam, he's got a Singam. Ivan nadandal podum, nilamum vanandum. Hey, Singam, Singam. அரெஸ்ட் வாரண்டோட வரான் போல இருக்கே. பேப்பர் பார்த்தோம்னா அரெஸ்ட் வாரண்ட் நினைச்சு பயந்துட்டல்ல. இது என் ப்ரமோஷன் ஆர்டர். சாதாரண இன்ஸ்பெக்டர் உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டல்ல. இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஆன்டி கிட்னாப்பிங் ஃபோர்ஸ். அன்னைக்கு ஒரு மேகசின் 12 புல்லட், இன்னைக்கு 3 மேகசின் 36 புல்லட். ஏதோ ரவுடியசம் பண்ற, கட்ட பஞ்சாயத்து பண்ற, OMR ரோட்ல பில்டர்ஸ் மிரட்டுறன்னு பார்த்தா பெத்தவங்க மனசை வைரம் மாதிரி அறுத்து அவங்கள ரணமாக்கி ரத்தம் ஒரு சதையும் உரைய வைக்கிற மாதிரி அவங்க பிள்ளைங்களை தூக்கி காசு சம்பாதிக்கிறீங்க. நீ எல்லாம் விளங்குவ. 40 பேர் இல்லடா, 55 பேரை தூக்கிருக்கேன். சாட்சி சொல்ல எவன் வருவான்? உன்னால முடிஞ்ச எங்க வேணாலும் முட்டிக்கோ, எதுல வேணாலும் மோதிக்கோ. போறண்டா. உன் மொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணி OMR ரோடு ரவுடிசம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டி கடைசியில துண்ட காணோம் துணியை காணோம் இந்த சிட்டியை விட்டு ஏன் தமிழ்நாட விட்டு ஓட வைக்கிறேன்டா. நான் அரசு வாரண்ட் யூஸ் பண்றதா இல்ல துப்பாக்கி யூஸ் பண்றதா நீயே முடிவு பண்ணிக்க. ஐம்பூதங்கள் யாவும் இவனுள் அடங்கும். உனக்கு தெரிஞ்ச பையன் சொல்லி திருவான்மையூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தியே இன்ஸ்பெக்டர், அவனை அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அவன் ஏதோ சொந்தக்கார பையன் சொன்னீங்க, எந்த வகையில சொந்தம்? பங்காளி முறை வேணும் ஐயா. ரவுடிகளின் ராஜ்யங்கள் ரணகளமாய் இருக்கும். காவல்துறை தேர்ந்தெடுத்து சிங்கத்தை தான் அனுபவம் ஜெயிக்கும். வீரம் அது இதுதானோ, சூரம் இருபிடிதானோ, வீரம் அது இவதானோ. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எதுவும் சொல்ல முடியாது. அது பண்ணிதானோ, காக்கும் இது கைதானோ, நீக்கம் தனி வழிதானோ, நிரந்தர பயம் இவனோ. OMR ரோட்ல பில்டிங் கட்டுற நீங்க யாரும் மயில் வாகனத்தையோ அவங்க ஆளுங்களையோ கண்டு பயப்படக்கூடாது, பணம் கொடுக்க கூடாது. இனிமே வந்தான்னா அவனை நான் பாத்துக்கிறேன். நகரம் நடுங்கும். Hey, சிங்கம் சிங்கம் he's got a சிங்கம். இவன் கண்டால் போதும் அகரம் தொடங்கும். ஜெயின் பாஸ்கர், அட்டாக் பாண்டி, துண்டு ராஜேந்திரன், நட்டு நாகேந்திரன், ஸ்பீடு ரவி, பெல் குமார். என்ன தொழில் பண்றீங்க? ஆட்டோ ஓடுறேன் சார். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் அடமொழிக்கும் எங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க எல்லாம் மயில் வாகனத்துக்கு 10வது கட்ட 12வது கட்ட அடியாளுங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே அவனுக்காக தூரமா நின்று வேலை செய்யறது அடியோட விட்டுருங்க. ஷூட்டிங் ஆர்டரோட காத்துட்டு இருக்கேன். உங்க அப்பா வச்ச பேருக்கு முன்னால ஏதாவது ஒரு அடமொழியா? ஏய், நோட்டீஸ்லயோ போஸ்டர்லயோ பார்த்தேன். வருஷம் கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிக்க வேண்டியது இருக்கும். டாக்டர், இவங்க 2 ஜாதிக்காரங்களும் பிரஸ்டீஜ் பாக்குறதுனால போலீஸ்காரங்க 8 பேர் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாட்டேங்குது. மீட்டிங்ல இருக்கு சார், அப்புறமா பேசுறேன் சார். நீ எதுவும் பேச வேண்டாம். செல கட் பண்ணாம பாக்கெட்ல போடு சார். சொன்னதை செய். அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா வாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்னு பணத்தை கணக்கெடுப்போம். சார், சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார். என்ன சொல்றீங்க? டிஎஸ்பி சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார். இப்பவே வா. ஆமா சார், வேற வழி இல்ல. திஸ் இஸ் தி டைம் சார். போஸ்டிங் ஆர்டர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபேக்ஸ் பண்ணிடுங்க சார். 6 மணிக்குள்ள பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிட்டு நான் ரிப்போர்ட் பண்றேன் சார். சூசைட் மணியை
கூட்டம் ஏரியாக்கு போ. டேனியல், அன்பு, பாண்டி, சார்லஸ் சகாய் எங்க யார் இருக்காங்க பார்த்து ஃபோன் பண்ணு. ஓகே சார். So, I'm Durasingam, Deputy Superintendent of Police, specially appointed by Home Minister for the communal clash. சார் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கு. அப்போ இவ்வளவு நாளா Off duty la, surveillance la irundha sir. டேக் சார்ஜ். So, இன்னைக்கு காலைல கலெக்டர் ஆஃபீஸ்ல நடந்த மாதிரியே இங்க உடனே இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் சார். கேரி ஆன். போர்ஸ் சார், இந்த பிரச்சனை தீவிரம் காட்டுற ரெண்டு தரப்புலயும் உள்ள முக்கியமான ஆளுங்க இங்க அசெம்பிள் ஆன உடனே 3 மணி நேரத்துக்கு ஊரடங்கு உத்தரவு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களை இங்கே பிளாக் பண்ணணும். அவங்களோட செல்போன் சிக்னல்ஸை ஜாமர் வச்சு ஆஃப் பண்ணணும். கம்யூனிகேஷன் கட்டானாலே பாதி கலவரம் குறைஞ்சிரும். வின்சென்ட் சார், கடற்கரையில் வாழ்ற மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கடல் வழியா யாரும் வந்துடக்கூடாது. கோஸ்ட் கார்டை உடனே அலர்ட் பண்ணுங்க. ஒரு பட்டாலியன் போலீஸ் போர்டு எடுத்து கடற்குள்ள ரோந்து போக சொல்லுங்க. வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க சொந்தக்காரங்க யாரும் சிட்டிக்குள்ள வந்துடக்கூடாது. திருச்செந்தூர் ரோடு, மதுரை திருநெல்வேலி ரோடு, ராமேஸ்வரம் ரோடு, மீனவட்டன் ரோடு எல்லாத்தையும் செக் போஸ்ட் போட்டு பிளாக் பண்ணுங்க. 6 மணிக்கு யாரையும் உள்ள விட்டுறாதீங்க. Proceed. சார் பொண்ணு இந்த இடத்துல தான் கடைசியா பாத்துருக்காங்க சார். டாக் ஸ்குவாட் வர சொல்லுங்க. எஸ்பி ஆபீஸ்ல வச்சு எல்லா தலைகளையும் லாக் பண்ணியாச்சு சார். இனிகோ நேர்ல இருக்கு சார். எத்தனை போட்டு கடலுக்குள்ள தொழிலுக்கு போயிருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க சார், சரிங்க சார். எதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம். ஹலோ, ஆளுகளை வர சொல்லுங்க சார். 144 இம்ப்ளிமெண்ட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் யாரும் அத்துமீறி வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? ஆல் ஓகே சார். கிரேஸ் ப்ரோ கண்ட்ரோலர் டவுன் கண்ட்ரோலர். அன்பு, பாண்டி, ஜான் 3 பேர் தான் சார் இருக்கானுங்க. மீதி இருக்கிற 12 பேர் ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு உடனே எஸ்எம்எஸ் பண்ணு. மீதி 12 பேர்ல 7 பேர் மிஸ்ஸிங் சார். 5 பேர் ஃபோன் அடிக்கிட்டு ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஃபோன் ஆன் பண்ணிச்சு தெரியாத நம்பர் எடுக்க மாட்டேங்கிறானா தெரிஞ்ச நம்பர் மட்டும் தான் எடுக்கலாம்னு அர்த்தம். நீங்க கொடுத்த 5 செல் நம்பரும் பவுல்பேட்டை ஏரியா டவர் ரேஞ்சில தான் சார் இருக்கு. சார் இதான் பவுல்பேட்டை சென்டர். அது ராஜ் ஹோட்டல். இது ரூபி ஹோட்டல். ஏதாவது பிரச்சனை எந்த ஹோட்டல்ல ரூம் போடுவாங்க. செல்போன் சிக்னல் ஜாமர் ஆன் பண்ணி சரௌண்டிங் இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் கட் பண்ணு. யா, லேண்ட்லைன் இருந்து அவங்க நம்பர் கால் பண்ணு. எஸ் சார். லைன் போல சார். எஸ் அந்த ரூம் செக் பண்ணுங்க. இத பாருங்க. 6 பேர் சாவி கொடுத்திருக்காங்க, 6 பேர் சாவி கொடுக்கல. உள்ள யாரு? சார் எல்லா ரூமே செக் பண்ணிட்டோம். சஸ்பெக்ட்ஸ் யாரும் இல்லை சார். 6 பேர் சாவி கொடுக்கல நீங்களே. இந்த ரெக்கார்ட் கொடுங்க. 406 எப்பறம் போட்டாங்க? இன்னைக்கு காலையில தான் போட்டாங்க சார். அந்த ரூம் வெளியே பூட்டியிருக்கு சார். ஏன் உள்ள இருந்துட்டே வெளியே பூட்டலாமே? ஒவ்வொருத்தவங்க செல்போன்ல ஒவ்வொரு அக்யூஸ் நம்பர் டயல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே நேரத்துல கால் பண்ணணும். ஓகே. கேமரா ஆஃப். கால். எல்லாம் போய் ஒரே நேரத்துல அடிக்க. அண்ணே, ஒரு போட்டி வருதுண்ணே. எல்லாம் வந்தோனே எதுக்குல வர? நீ இருக்கடா போலீஸ் தெரிஞ்சு பொண்ணு விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். வா போட்டல. அண்ணே, போட்டுக்குள்ள போலீஸ் இருக்குண்ணே. ஓடி போயிருங்கண்ணே. இதை போல மறைவாக வாழ்ந்தவன் என்றுதான் மத யானை போல் வருகிறார். அடையாளம் தெரியாத உடையோடு திரிந்தவன் படையோடு நடைபயல்கிறார். இவை பொழுதும்
உருளாத சாவகன் இவன் சுமை கண்டு விரலாத சேவகன் கொள்கையில் மாறாத கோமகன் இவன் திசையெங்கும் காத்திடும் திருமகன் இனி வந்து விழுந்தாலும் இடியாது இடரென்ன வந்தாலும் இடராதவன் பதறாமல் சிதறாமல் அதிராமல் உதிராமல் இருக்கின்ற பணம் பெற்றவன் வைசாக் சிட்டில இருக்கிற கிரிமினல்ஸோட மொத்த லிஸ்ட். பிக் பாக்கெட், வழிப்பறி பண்றவன், கரண்ட் திருடுறவன்ல இருந்து கமிஷனரை கொலை பண்ணவன் வரைக்கும் மொத்த பெரிய லிஸ்ட் எடுத்துக்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அத்தனை பேரையும் தூக்குறோம். ஒன் டே ஆக்ஷன். ஆளுங்களெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமே. நான் தான் சார் சொன்னேன், அந்த டிசி நம்மால் தான். புதுசா வந்த டிசி நம்ம ஆளுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றாரு. சொல்லு. Switch on the TV first. போன எடுக்க மாட்டாங்க. கமிஷனர் கொலை கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றேன். இது நெட்வொர்க்கோட ஒரிஜினல் ரிப்போர்ட். இது நீங்க மாடிஃபை பண்ண ரிப்போர்ட். நான் ரெட்டியோட ஆளுன்னு தெரியும்ல. இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? சாயந்தரத்துக்குள்ள சொல்றேன். இன்ஸ்பெக்டர் பிரகாஷையும் ஏசி கிருஷ்ணராஜையும் ஏன் அரெஸ்ட் பண்ண? ஏசி ஏன்டா அரெஸ்ட் பண்ண எந்த டிசியும் கேட்கல, ஜேசியும் கேட்கல, கமிஷனரோ ஹோம் மினிஸ்டரோ சிஎம்ஓ கேட்கல. ஒரு கிரிமினல் நீ என்ன கேட்கற? டேய் போலீஸ், உன் டிபார்ட்மெண்ட் நான் போடுற பொறைய தின்னுட்டு வாலாட்டுற பசங்கடா. நான் பார்த்ததெல்லாம் திங்கிற ஓனா இல்ல, பசிச்சா மட்டும் வேட்டையாடுற சிங்கம். இப்போ கொலை பசியில இருக்க, எது கிடைச்சாலும் வேட்டையாடுங்கிற வெறியில இருக்க. எதிரில எவன் வந்தாலும் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பேன். சார், இப்படி திடீர்னு ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதுக்கு காரணம் என்ன? செல்வா, டிசி ஒன்னு என்கவுண்டர் போட வந்துட்டு இருக்காரு. எஸ்கேப் ஆயிடு. பஸ்காரங்க உள்ள விடாதீங்க, கண்ணு வச்சுட்டான். ஏய், ஆஸ்திரேலியன் டாலர்ல ஆறாத காஃபி சுட சுட நான் தட்டுமா? இந்த ஏரியால நரகாசுர நகல் மாதிரி சுத்துறியாம உன்னை சுட்டாங்க. நிறைய பேர் தீபாவளி கொண்டாடுவாங்க. சாகரியா? Welcome. How can I help you? I have an appointment to meet your India 11. But it's 9 now. That's okay. I can wait. Can I have your Wi-Fi password, please? Yes, sure. முரளி, விட்டல் ஆஃபீஸ்ல இருக்கேன். வைஃபைல கனெக்ட் ஆயாச்சு. ஃபிக்ஸ் தி ஆல்பா கார்ட் சார். லாக் ஆன் டு கிராஸ் குரூப் சார். ஆக்சஸ் பாயிண்ட் பிடிக்கணும். நான் ஒரு நம்பர் சொல்றேன். கொஞ்சம் என்டர் பண்ணுங்க சார். XYZ 1245011. சார், ஐபி ஸ்பூஃபிங். சார், we are on target. Sir, exactly 15 minutes, sir. Is this the work of some small kids or what? Impossible, sir. Sir, someone is waiting for you. I am busy right now. Ask him to off. He's from India. Sir, MD has called you. Sure.
Are you Mr. Durai? Yes. Are you not the Deputy Commissioner of Isaac? Yes, you're right. What are you doing here? I have a steel factory in my country. Deputy Commissioner? That's not a profession. Steel, not a business. And this is my website. What do you want from me? நான் 2 விஷயத்துக்காக ஆஸ்திரேலியா வந்தேன். You're the largest supplier of scrap. வருஷத்துக்கு 8000 டன் என் கம்பெனிக்கு சப்ளை பண்ணா ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And then? ஒரு புறம்போக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோன் பண்ணான். என் குடும்பத்தை சரிச்சிருவேன்னு சொன்னான். அவனால் நல்லூர்ல இருந்து ஒரு புல்ல கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்து. In such a huge country, how are you going to find a guy? அந்த 8000 டன் ஸ்கிராப் கிடைக்குதோ இல்லையோ, அந்த 80 கிலோ எருமை கண்டிப்பா என் கையில மாட்டுவான். Okay, you can wait outside. Sure. Rajiv, I know Durasingam is not in Vizag. Tell me, where is he? அவன் லீவ் போட்டு அவன் சொந்த ஊருக்கு தான் சார் போயிருக்கான். நான் அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். He's not where you're saying you're an idiot, Rajiv. Oh, sorry sir. Kavya, pack everything. என்னாச்சு? Gautam Reddy is the true owner. He's created a fake profile. Call him inside. Okay. Sorry. Sir, he's not here. He's left the office. I took a break. Yes. என்ன கிளம்பிட்டீங்க? பாஸ்க்குள்ள பார்க்கலன்னாரு. போன பாஸ் கிட்ட கொடு. அந்த 80 கிலோ எருமை நீதான் எனக்கு தெரியும். உன்னை தூக்கதான்டா ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கேன். Hey! Now you are in Australia. Indian police ra. You can't even pluck a thread from my cap. What the? கவ்யா, என்னாச்சு? நம்ம ஃப்ளைட் சாயந்தரம் 6 மணிக்கு தான். அது வரைக்கும் நீ சிட்டிக்குள்ள இருக்க கூடாது. ஏர்போர்ட்லயே. He shouldn't leave this country alive. நாங்க தனியா வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். Find out his car and his mobile signal. லோக்கல் சிம் கார்டு தூக்கி போடுறேன். இந்தியா நம்பர் யூஸ் பண்ணு. Just do what I say, okay? Go get him fast. அண்ணா நீங்க கூட வர வேண்டாம். கார் ஏர்போர்ட்ல விட்டு கிளம்புறேன். நீங்க செட்டில் பண்ணிடுங்க. God damn it! Send the top man. Rent a car. Ask them to go to the office and find the car's GPS signal. Durai Singham, find his car through his GPS signal. Just a minute, sir. Get it fast. Package. Got it, sir. Connect the signal to our system, quick. I got that. So send them immediately. Catch him. He's in Parameter Road. Where the hell are you? We're stuck in a traffic jam. Call and send the bikers and surround him. Sir, Mitchell Road. It's confirmed he's going to the airport. Listen, he should not go. Hello, airport police. Stop, man. Don't move. Hold it right there. Why am I being... You have the right to remain silent. What are you doing in our country? What's the purpose of your visit? Which country are you from? What's your destination? Which flight you're going to catch? What time is your flight? You want me to answer or are you going to keep asking questions? Don't throw your words. Officer, I have a flight at 6. It's 5:45 now. I need to leave. Not possible, mister. What's the exact reason I'm being stopped for? We have received a complaint about you. And what's a complaint about, please? We know you're a drug dealer. You have come here to close a major drug deal. He's being arrested, sir. Fantastic shot. You want to know who I am? You have the patience to listen? Go ahead. Few months ago, 20 of the Australian police officers were taken to the middle of the ocean and they were killed by a dreaded drug dealer, Danny. You bloody Australian cop. And he was arrested by an Indian police officer. We heard about that. His name is Durai Singham, and that's me. Google his name. That's D-U-R-A-I-S-I-N-G-A-M. Showing him respect, sir. We apologize for all this. Sorry. Gates are closed. You're great. Open the gate for the universal call.